வணக்கம் ஜோதி நண்பர்களே. நீ நாம பார்க்க போறது தனுசு லக்னம். லக்னத்துல வந்து புதன் 20 டிகிரி, சூரியன் வந்து 15 டிகிரி, குரு 1 டிகிரில இருக்குது, கேது 9, சனி வந்து 7 டிகிரி, இங்க சந்திரன் வந்து 23 டிகிரி, செவ்வாய் 5, ராகு 9, சுக்கிரன் வந்து 23 டிகிரி. சரி, லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி குரு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல நீச்சமா தான் இருக்கு. நீச்சமா இருந்தாலும் வந்து இங்க பரிவர்த்தனை அமைப்பு வந்து குருவும் சனியும் வந்து பரிவர்த்தனை அமைப்பு, அது ஒரு நல்ல பலன் தான். இருந்தாலும் வந்து லக்னாதிபதி வந்து நீங்க வந்து அவரோட சனி பார்வையோ, செவ்வாயோட பார்வையோ, ராகுவோட இணைவோ, எந்த பாவங்களோட இணைவும் இல்லாம இங்க நல்லதா இருக்கிறாரு. அதனால லக்னாதிபதி பேர் சொல்லக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. ஓரளவுக்கு பலம் உள்ள நபர் தான் வந்து. லக்னத்துல வந்து புதன் வந்து திக்பலமா இருக்கிறாரு. லக்னத்துல புதன் வந்து திக்பலமா இருக்கிறார் 20 டிகிரி. 7ஆம் அதிபதியும் அவர் தான், 10ஆம் அதிபதியும் அவர் தான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் மூலியமா தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, அப்புறம் வரப்புற மனைவி வந்து லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய அமைப்பு, தாய் வழி, மாமன் வகையரா, இது போன்ற அமைப்புகள் வந்து இவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குங்க. இப்ப இவருக்கு நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை முடியுது, அடுத்தது ராகு தசை நடக்குது. செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி மற்றும் விரையாதிபதி. அவரு செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது திக்பலம் தான். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவ தனித்து இருக்கிறது நல்ல அமைப்பு. செவ்வாய் வந்து இந்த 5 டிகிரி அமைப்புல இருக்கிறாரு. 5 டிகிரி அமைப்புல இருந்தாலும் இங்க ராகுவோட சேர்ந்து கிரகணமாகி உங்களுக்கு சனியோட பாவையும் சேர்த்து வாங்குறாரு. அதனால செவ்வாய் முழுக்குமே வந்து தொழில்களால் நஷ்டம், பெரிய அமைப்புகள் வந்து இல்லை. அதுக்கப்புறம் தான் குருவோட பார்வை. முதல்ல பாவத்துவம் தான் நடக்கும், அதுக்கப்புறம் தான் குருவோட பார்வை. அங்க செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா கிரகமை அந்த ஒரு செயல்படாத முடியாத தன்மையில தான் இருக்கிறாரு. இருந்தாலும் ஓரளவுக்கு பேசிக் நீட்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராகு தசை. ராகு வந்து பாத்தீங்கன்னா கன்னி பாவத்துல இங்க நல்ல அமைப்பு தான். ஆனா அவர் வந்து செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறாரு. செவ்வாயோட சேர்ந்து சனியோட பாதையும் வாங்கியிருக்காரு. அந்த செவ்வாயோட சேர்றது பரவாயில்லை, அங்க புதன மாதிரியே செயல்பட்டு அமையக்கூடிய அமைப்பு தான். அங்க சனி செவ்வாயோட சேர்ந்து அவரும் பாவத்துமா தான் இருக்காரு. அப்படிங்கிற அமைப்புல ராகு தசையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டம். ராகுனாலே உங்களுக்கு வந்து பிரம்மாண்டமான இதுதான். தன்னுடைய எண்ணங்கள், செயல்திறன், இது எல்லாமே வந்து பிரம்மாண்டமா இருக்கும். ஏன்னா ராகுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலை மட்டும்தான், உடல் கிடையாது. அதனால பிரெயின் வாஷ் பண்ணக்கூடியது, அதிக கற்பனை, எது வாங்கலாம் பிரம்மாண்டமா தான் இருக்கும். அதுக்கு ஜீரணம்ன்ற ஒரு எண்ணமே இருக்காது. அப்படிங்கிற பட்சத்துல ராகு வந்து அதிக இதை வந்து கொடுக்கும். ஆனா ராகு வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வையில தான் இருக்கிறாரு. அங்க செவ்வாய் சனி மட்டும் இல்லாம ராகு 10ஆம் இடத்துல இருந்து குருவோட பார்வை இருந்ததுன்னா அது நல்லா இருக்கும். ஏன்னா தனக்காரகன் குரு, தனாதிபதி, 5ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதியில 5ஆம் அதிபதிக்கு காரகன் குரு, இது போன்ற அமைப்புகள் வந்து அங்க நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ராகு தசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஏன்னா 10ஆம் இடத்தோட பாவ கிரகம், ஒரு பாவ கிரகம் தொடர்பு உண்டா நல்லா இருக்கும். வந்து 3 பாவ கிரகங்கள், 3 பாவ கிரகங்கள் இருக்கிறதுனால தொழில் அமைப்பு வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு சரியாது. ஆனா 10ஆம் அதிபதி நல்லாதான் இருக்குது. இதே புதன் தசை வந்ததுன்னா இவருக்கு நல்லா இருந்திருக்கும், டாப்பா இருந்திருக்கும். இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகு தசைக்கு அப்புறம் குரு தசை நீச்சமானாலும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் செய்யும். அடுத்து வர குரு தசை வந்து இவருக்கு வந்து நல்ல பலன்கள் தான் செய்யும். அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம், அஷ்டமச்சனி. இந்த அஷ்டமச்சனியில மட்டும் அகலக்கால் வைக்காம இருக்கிறத மட்டும் அப்படியே ரன் பண்ணிட்டு போயிருந்தா பேசிக் நீட்ஸ் மட்டும் கிடைக்கும். ஏன்னா சிம்மராசிக்கு இப்ப நடக்கிறது வந்து அஷ்டமச்சனி. அஷ்டமச்சனியில தான் வந்து தேவையில்லாத அதிகமா முதலீடு பண்றது. அந்த 2.5 வருஷம் மட்டும் கொஞ்சம் அமைதியா தன்னோட கிடைக்கிற வேலைக்கு போறது, இருக்கிற ஈர்ப்பை மட்டும் வச்சுட்டு அப்படியே ஓரளவுக்கு காலத்தை தள்ளக்கூடிய அமைப்பு தான் வந்து அஷ்டமச்சனியில இருக்கும். அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல பலன்களும் இருந்தாலும் வந்து இவருக்கு வந்து குரு தசை தான் வந்து நல்லா இருக்கும். எப்பவுமே முக்குட்டு பாவர்கள் வந்து சேரக்கூடாது. பாவர்கள் தனித்து இருக்கிறது நல்லது, 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது, 12ஆம் இருக்கிறது நல்லது. ஏன்னா அவயவர்கள் 3, 6, 12 இருக்கிறது நல்லது. ஆனா இந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி 10ல இருக்கிறது நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் வந்து அவர் வந்து பாவத்தன்மை இருக்கிறதுனால பெரிய பலன்கள் செய்ய முடியல. இதே போல இன்னொரு ஜாதகம் வந்து உங்களோட ஷேர் பண்ண பாக்குறேன். இந்த ஜாதகம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கன்னா அப்பாயின்மெண்ட் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.